டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏ-இலிருந்து இப்பொழுது சில வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 983. தீபிகா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 5% வட்டி வீதம் 12 ஆண்டுகள் கழித்து ரூபா 3600 தனி வட்டியாக செலுத்தினாள். அதன் அசலை காண்க. ஆப்ஷன் ஏபிசிடி கொடுத்துருக்கு. 6000, 3000, 5000, 4000. அசல் இதில் எது வரும்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். தனி வட்டிக்கான சூத்திரம் I = PNR/100. இதில் R 5%, N ஆண்டுகள், N 12, வட்டி 3600, தனி வட்டி 3600. இதை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அசலை கண்டுபிடிக்கணும். தான் கண்டுபிடிக்கணும். வட்டியின் அளவு 3600. இங்கே போட்டுக்கலாம். 3600 தான் கண்டுபிடிக்கணும். N 12 ஆண்டுகள். R 5%. 5/100 போட்டுக்கலாம். பன்னெண்டு பெருக்கல் 5, 4×5 25 100. பைத்திரண்டு 20, 6×2 12. இப்போ பிஏ மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கலாம். அப்படி மற்ற குறுக்கு பெருக்கல் 3600 × 10/6. வலது பக்கம் பி இருக்குது. குறுப்பெருக்கல் 6 கீழே வந்துடுது. குறுப்பெருக்கல் 10 மேலே, இடது பக்கம் மேலே வந்துடுது. 2 6, 2 10, 1 3, 12 3, 1 3 26, 12 3 36, 1200 இருக்குது. இதை 1200 5ஆல் பெருக்கினா எவ்வளோ வரும்? 12×5 60. அப்போ நான் P = 12×5 60. 60ஓட 2 சேவர் சேர்த்துக்க வேண்டியதான். 12×5 2 சேவர் சேர்த்துக்க வேண்டியதான். 6000. அசல் P அளவு 6000 ரூபாய். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ 6000. இதுதான் சரியான விடை. அடுத்து 984வது வினா. சதீஷ் என்பவர் ஒரு கடன் வழங்கும் நபரிடமிருந்து ரூபா 52,000 ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில், இது தனி வட்டி தான், தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். 4 ஆண்டுகள், N 4. 4 ஆண்டுகள் கழித்து சதீஷ் 79,000 மொத்த தொகையாக செலுத்தினார். 79,040 மொத்த தொகையாக செலுத்தினார் எனில் வட்டி விகிதத்தை காண்க. சதீஷ் என்பவர் கடன் நபரிடம் இருந்து 52,000 குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் கடனாக பெற்றார். அப்படின்னா இதுதான் P அசல். 52,000 தனி வட்டியாக அது அசலை வாங்கி அதுக்கு வட்டி விகிதம் 4 ஆண்டுகள் கழித்து அவர் மொத்தமாக 79,040 மொத்தமாக செலுத்துகிறார். அப்புறம் மொத்த தொகை 79,040 52,000 கழிச்சா நம்மளுக்கு வட்டின்னு என்ன கிடைக்கும்? அந்த வட்டியை கூட்டு வட்டி சூத்திரத்தில் பிரதியிட்டு நம்ம வட்டி விகிதத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ 79,040 மொத்த தொகை வட்டி இதுவும் சேர்ந்து அசலும் சேர்ந்து 79,040. அதுலேருந்து 52,000 கழிச்சிருங்க. 52,000 கழிச்சு நம்மளுக்கு வட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். இது
பி இது வந்து அமௌண்ட்டு மொத்த தொகை கழிச்சுனா வரும் 27,040. இதுதான் வட்டி. 27,040 நம்மளுக்கு வட்டி கிடைக்குது. இப்போ அந்த வட்டியை I=PNR/100 அந்த சூத்திரத்தில் இப்போ பெருகிடணும். I=PNR/100. என்ன கேட்டிருக்கு? R கேட்டிருக்கு. R தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். R வட்டி வீதத்தை கேட்டிருக்கு. I=PNR/100 வட்டி வந்து 27,040. இந்த பக்கம் பெருகிடுங்க 27,040. பி வந்து எவ்வளவு? 52,000. எண் வந்து 4 ஆண்டுகள். R வந்து கண்டுபிடிக்கணும். R/100. 2 0 கேன்சல். அப்புறம் இந்த பக்கம் 560 × 4 6 இருக்குது. 560 × 4 × 6. இடது பக்கம் வந்து 27,040. இப்போ ஆரை மட்டும் வச்சுட்டு குறுக்கு பிறகு பண்ணிக்கலாம். இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இடது பக்கம் இந்த 0, வலது பக்கம் இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 4 கூட துருவ அடிக்கலாம். 1 4 வலது பக்கம் 1 4 இடது பக்கம் 6 4 24 மிச்சம் 3 30 7 4 28 மிச்சம் 2 24 6 4 24 இப்படி துருவா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பு குறையும் உங்களுக்கு. ஏன்னா இடது பக்கம் வலது பக்கம் 4 கேன்சல் பண்ணுறோம். பிசிக்கல் பேலன்ஸ் மாதிரி தராசு மாதிரி 2 பக்கம் 4 வகுக்கிறோம். அவ்வளோதான். அப்புறம் இப்போ என்ன இருக்குது? 576 இங்கே 52 இருக்குது. 676 இடது பக்கம், வலது பக்கம் வந்து 52 R. இப்போ R மட்டும் வேணும்னா 676/52. R = 676/676/52. இது 2 கேன்சல் பண்ணலாம். 2 2 4 மிச்சம் 1 12 6 2 12. இங்கே 32 6 மிச்சம் 1 8 2 16. மீண்டும் 2 1 2 32 6. இங்கே 1 2 6 2 12 18 9 2 18. இப்போ 13 டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அதாவது 169/13. ஒரு 13 ஒரு 13 6 3 39 3 39. அப்படின்னா R = 13%. இதுதான் ஆன்சர். R = 13. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் டி R = 13. இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அடுத்து 985வது வினா. ஒரு பள்ளியில் 1500 மாணவர்கள், 50 ஆசிரியர்கள் மற்றும் 5 நிர்வாகிகள் என உள்ளனர். பள்ளியில் மாணவர் எண்ணிக்கை 1800 ஆக உயர்ந்தால் மேற்கண்ட விகிதத்தில் எத்தனை ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகிகள் இருப்பர்? இப்போ இந்த கொஸ்டினில் ஒரு பள்ளியில் மாணவர்கள், இது மாணவர்கள் ஆசிரியர்கள், அதாவது தலைப்பொழுக்கிறோம். மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள் 3 கட்டிங் தலைப்பொழுக்கிறோம். 1500 மாணவர்கள், ஆசிரியர்கள் 50. 1500 மாணவர்களுக்கு 50 ஆசிரியர்கள் போதும். நிர்வாகிகள் 5 பேர். ஓகே,
என உள்ளனர். பள்ளியில் மாணவர்கள் எண்ணிக்கை 1800 உயர்ந்தால், இப்போ மாணவர்கள் 1800 உயர்ந்தாச்சு. அப்படின்னா இப்போ எத்தனை ஆசிரியர்கள், அது எக்ஸ்னு வச்சுக்கலாம், எத்தனை நிர்வாகிகள், அது ஒய்ன்னு வச்சுக்கலாம். இப்போ எத்தனை ஆசிரியர்கள், எத்தனை நிர்வாகிகள், அதை கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இது பாருங்கள், வீதம் மாதிரி தான். இப்போ இதை மாணவர்களி ஆசிரியர் பண்ணுறது எக்ஸ் கண்டுபிடிக்க 1700 50 வகுத்தா என்ன வரும்? 0 கேன்சல், 3 15 30 வருது. அதாவது 50 30 பிறகு இது 1700 50 வகுத்தா 30 வருது. அப்போனா 1700 30 வகுத்தா 1700 30 வகுத்தா 50 வருது. 1700 மாணவர்களில் 50 ஆசிரியர்கள் வகுத்தா 30 ஆசிரியர் 30 வருது. 30 மடங்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி. அப்புறம் 1800 30 வகுத்து என்ன வரும்? 0 கேன்சல், 1800 30 வகுத்தா 0 கேன்சல், 1 3 6 18 60 வருது. அப்படின்னா 60 ஆசிரியர்கள். 60 ஆசிரியர்கள். அடுத்து இதையும் இப்போ இதையும் எடுப்போம். அதுக்கு இந்த கம்பேர் பண்ணணும். 1900 5 வகுத்து எவ்வளவு? 3 15. 2 சவருக்கு 300 போட்டுக்கலாம். குறைஞ்சி 3 15, 2 சவருக்கு 300 போட்டுக்கலாம். அதாவது 1500 5 வகுத்தா 300. 1500 5 வகுத்தா 300 கிடைக்குது. அப்படின்னா 1500 5 வகுத்தா 300. அதாவது 1500 300 வகுத்தா 5. சரியா? அதேமாரி இப்போ 1800 இங்கே நல்லா கவனிங்க. 1500 5 வகுத்தா 300 அல்லது 1500 300 வகுத்தா 5 வருது. ஏன் நிர்வாகிகள் கண்டுபிடிக்கணும். அதில் 1500 300 வகுத்தா நம்மளுக்கு 5 நிர்வாகிகள். அப்போனா இதே 300 1500 300 வகுத்தா எத்தனை வரும்? இப்போ 1500 300 வகுங்க. 1800 300 வரும். 2 சவர் கேன்சல், 1 3 6 18, அப்புறம் 6 வருது. அப்புறம் ஒய் = 6 நிர்வாகிகள். ஒய் = 6 நிர்வாகிகள். அப்போனா 60 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள். அதுதான் விடை. 60 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள். ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஓகே, ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்கள். 60 ஆசிரியர்கள் 6 நிர்வாகிகள். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி ரேஷியோ கணக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு விடையை கண்டுபிடிக்கணும். அடுத்து 986வது வினாவை பாடுங்க. இரு பகா எண்களின் பெருக்கற்பலன் 1. இரு பகா எண்களின் பெருக்கற்பலன் 119 எனில் அதன் மீப்போமாவை காண்க. பகா எண்கள்னாவே எப்படி இப்போ வேறு எதுவும் வகுக்க முடியாது. ஒன்றாலையும் தன்னாலேயே வகுக்கூடியதான் பகா எண் அர்த்தம். அது 2 பகா எண்களின் பெருக்கற்பலன் 119. 119 அதே ஒரு பகா எண் தான். இது இதனாலையும் வகுக்காது. அதனால் அதன் மீப்போமா இல்லைன்னா மீப்போமாவும் 100 பார்ப்போம். இரு பகைகளின் பெருக்கற்பலன் 119 எனில் அதன் மீப்போமாவும் என்னது 119 தான். ஏன்னா அதே ஒரு பகையன், அதனால் வேறு எதுவும் பகையன் கிடையாது. அதனால் 119 அதுக்கு மீப்போமா. ஓகே, பெரும்பாலும் மீப்போ பகா எண்கள் மீப்போவாக இருந்தால், அதாவது இந்த பகா எண்ணாக இருந்துச்சுன்னா, பகா எண்கள் ஒரு வேறு எந்த ஒரு நம்பரால் வகுக்க முடியாமல் இருந்துச்சுன்னா